ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 23/12/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ இடங்களை அதிகரிப்பதற்குமான அழைப்பை என்எம்சி அறிவித்துள்ளது. அதற்கான செய்தித்தாள் செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் அப்டேட். மருத்துவ இடங்களை அதிகரிப்பதற்கும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் என்எம்சியிடமிருந்து அழைப்பு. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்த செய்தித்தாளில் இந்த செய்தி, மருத்துவ இடங்களை அதிகரிக்க விண்ணப்பிக்கலாம், என்எம்சி அறிவிப்பு. புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களை அதிகரிப்பதற்கும் விண்ணப்பிக்க ஜனவரி 28 வரை தேசிய மருத்துவ ஆணையம் என்எம்சி அவகாசம் அளித்துள்ளது. அப்போது இது 2026 கல்வி ஆண்டுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் நாடு முழுவதும், அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உதாரணத்துக்கு 100 சீட் இருக்கிற கல்லூரிகளில் 150 ஆகவும், 150 சீட் இருக்கிற கல்லூரியில் 200 ஆகவும், 200 சீட் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் 250 ஆகவும் அதிகரிக்க விண்ணப்பிக்கலாம் என என்எம்சி அறிவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். எதனால் அப்படின்னா அனைத்து கல்லூரிகளுமே என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்எம்சி தரப்புலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வரணும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சீட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் 2026 நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாது. இது குறித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பு 2026-27 கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கும் புதிய கல்லூரிகளை தொடங்குவதற்கும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை வரும் 29ஆம் தேதி தொடங்குகிறது. அப்போது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஜனவரி 28. அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது 29ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இப்போ தமிழ்நாட்டில் பாப்புலேஷனுக்கு அதிகமாகவே கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத என்எம்சி விளக்கம் கொடுத்துள்ளது. இருந்தாலும் கல்லூரி தரப்பில் அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு நம்மளுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, புதிய கல்லூரிகள் தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேரடி ஆய்வின் மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்படும். 2026 ஜனவரி 28 வரை மருத்துவக் கல்லூரிகள் அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு வந்தது அப்படின்னா நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம தெரியப்படுத்திடுவோம். வீடியோ இன்னமும் முடியல, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது, நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக
100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.